போட்டானுங்களா? தக்காளி வசூல் எப்படி போச்சு? எங்கடா ஆச்சு? கடன் வாங்குறானுங்க. கடன் வாங்க வந்தா கதவு சாத்திடுறானுங்க. கண்ட்ரி அது ஊர்றா. இந்த அட்லோடு எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. யார்கிட்ட என்னாச்சு கேட்டா பயந்து ஓடுறாங்க, பயப்படுறாங்க. பேசறனாலே ஓடிடுறாங்கடா. இப்ப என்ன ஊடு தானே தரணும்? ஒருத்தன் வரான் பாரு, அவனை நித்து. ஏய் நில்லுப்பா, நில்லுப்பா. என்னப்பா என்ன? சீராதான் நான் கேக்குறேன். ஏம்பா இந்த அரசு ஊடு தெரியுமா? அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. கேட்கறதால சொல்றேன். யாரு கேட்டாலும் நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. ஓதோ தெரியுது பாரு, ரெட் கலர் வீடு, அதான் அவர் வீடு. எப்படி கேட்டான் பாரு. வா மச்சி போலாம். பயந்துட்டானுங்க சின்ன பசங்க. சார் என் பேர் சொல்றாதீங்க சார். நான் கேக்குறேன் சார். அம்மா வீட்ல யாரு? திறந்துருந்தா வந்துருவானுங்களே உள்ள. பழசெல்லாம் வெளியே கொட்டேன். நாய் கூட மோந்து பார்த்துட்டு ஓடி போச்சு. என்னப்பா அப்படி பாக்குற? உன் பின்னாடி தான் இந்த வேணா துண்டு போ. சோறு சோறு சாமி சோறு போடுது. நித்துமா நீ தானே அசு பண்ணாட்டி? ஆமா. அம்மா உன் வீட்டுக்காரங்களோ? வீரர். ஏமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க வெளியே போகிறார். இருங்க சார் நான் கேக்குறேன். அம்மா பேச அதனால தான் மேனேஜர் நம்ம கிட்ட இந்த ஆபரேஷன் குத்துறானோ. இப்ப பாரு. அம்மா நீ காசு குடுக்கலன்னா ஏமா வரமா வாடா மச்சி. ஏப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அங்க வழியில பள்ளங்குது. வெளியே போயிட்டு சத்தியமா நீ நல்லா இருக்க மாட்டேடி. வாடா. ஆமா. ஓடுங்கடா ஓடுங்க. யாருக்கிட்ட? அவகிட்ட போய் லோனை நீங்க கலெக்ட் பண்றீங்க, அதை நான் பார்த்துருவேனா? இது பேர் 1000 பேர் வந்தான், எல்லாருக்குமே ஆப்பு வைப்பா. பாக்குறாளே, ஐயோ பொம்பளைடா இது. சை அதோட மச்சான் மேனேஜர் அப்படி திட்டினா. அது ஏன்டா மச்சே கேக்குற? திட்டுனா திட்டுக்கு லெஃப்ட் காதுல இருந்து ரத்தமே வந்துச்சு. அப்புறம் அவன் சொன்ன வார்த்தை கேட்ட உடனே தூக்கு மாடி செத்துலான்னு நினைச்சா. அதுக்கெல்லாம் நீ மன ஓடிலாமா? நீ கவலைப்படாத, நான் அவர்கிட்ட பேசுறேன். நான் ஏன்டா கவலைப்பட போறேன்? அந்த ஆள் திட்டிருந்தே ஒன்னதான். சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். ஏய் இன்னைக்கு திட்டு வாங்க கூடாதுன்னா ஒரு லோன் என்னாச்சு கலெக்ஷன் பண்ற. வாடா வா போலாம். அம்மா யாருமா வீட்ல லோன் வாங்கனா தர தெரியாதா? ஆபீசர் வந்துக்குறோம். யார் சார் வாங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? என்னடா தொண்டை இது? தொண்டைய பாத்தியா? ஃபேஸ பாத்தியா? அப்ப நீ வாங்கல. நான் எங்க சார் வாங்கினேன்? நீங்க அக்கௌண்ட்ல தான் சார் போட்டீங்க. யார் அக்கவுண்ட்ல வந்தது சார்? ஆமா மேடம், சொல்லுங்க மேடம். கட்டி அக்கௌண்ட்ல வந்து சார் நானா பண்ணுவேன். கட்டி யாருமா? என்ன கட்டண கம்யூனிட்டி சார். ஏய் நிறுத்துடி, அது நீ தானே வாங்குன? சார் அந்த கைசடை வாங்கி கறி மீன் துண்ணதுக்கு நான் ஏன் சார் கட்டணும்? என் தலையில எழுதி வச்சிருக்கா. அவன் ஓ புருஷன் தானே, அப்ப நீ தான் கட்டனா? பதில் சொல்லுமா. என்னம்மா முடிச்சிருக்கற? நீங்க சொன்னீங்களே சாரு, அதை கட்ட முடியாது வேற வீட்டை போய் பாரு. மச்சி நீ மேனேஜர் நம்மள மேஞ்சிரும் போலகுதே. வா வேற வீட்ல போய் பாப்போம். ஒரு பண்ணிந்த மேனேஜர் நம்மள வேலையில இருந்து ஏத்துறோம். மச்சி நீ சரி போடா. நீ தனியா போ, நான் தனியா போறேன். ஓகேவா? ஓகே ஓகே. டா டன். அம்மா 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 மலை ஏறிட்டா. அப்ப கருப்பன் தான் டென்டிங். ஐயோ நான் இல்லப்பா சாமி. கலெக்ஷன் பண்ற அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆவற. சார் சார் அடிக்கிறா சார். தொடப்பு கட்டி வச்சு குத்துன்னு மூஞ்சில குத்துறா சார். என்னயா இப்படி அடி வாங்கிற? உள்ள ஃபேர் பாக்ஸ்ல ஒஞ்சிக்கும் போலியா? யார் பெத்த புள்ளப்பா ஏன் முன்னாடிக்கிட்ட அடி வாங்குற? எங்க அம்மா பெத்த புள்ள. லோட வாங்குனியா? காசை கண்ணியாடா கபாதி. கபோதியா? யோ கக்கூஸ்பா கூட காசு இல்லையா? அதே கடை வாங்கி தான் போறேன். அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுதே, உன் கைத்தா மட்டை இறங்கிடும். நோரியா நீ 90 கிட்ஸ், நான் 2K கிட்ஸ் தெரியும்ல. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே அவன் இழுத்து போட்டு அடிக்கிறான். ஏனா நவுத்து போயா. யோ சொன்னா கேக்குறியா? உயிர் போயக்கண்டா அப்படியே ஓடியா.
அம்மா பெரிய மாடி வீட்லயே அதுவும் குடிக்கல. அம்மா சின்ன கூரை வீட்டுல என்ன குடுக்க போறாங்க தெரியலையே. நீ மேனேஜர் நம்மள என்ன பண்ண போறாங்க கூட தெரியலையே. அம்மா அம்மா வா என்ன கரனெல்லாம் அம்மா கிட்ட கேளு. அடா வா அடா அம்மா எனக்கு என்னமா குறை? நீ வாங்கின லோனை வட்டியோட குத்தா அந்த குறைய முடிஞ்சிச்சுமா. அம்மா கிட்ட காசு கேட்க தைரியம் வந்துருச்சா? ஏமா ஆத்தா பேங்க் வந்து காசு கேட்டா தப்பு கிடையாது. நாங்க ஆத்தா கிட்ட காசு கேட்டா தப்பா? நான் அப்படி சொல்லுடா. ஆத்தா கிட்ட காசு வரும்போது அவளே தருவா. அம்மா ஆத்தா கிட்ட காசு இல்லைன்னு தானே பேங்க்ல கியூல நின்று காசு வாங்கினேன். இப்ப ஆத்தா எப்படிமா தருவா? வரும்போது கண்டிப்பா தருவா. ஏமா அதான் வந்துட்டேன். தயவு செஞ்சு காசு கொடுமா. இல்லைன்னா அந்த மேனேஜர் வேலையை விட்டு தூக்கிடுவாமா. நீ கவலைப்படாத பாலகா. உனக்கு வேலை வேணும்னா ஆத்தா உண்டியில 50,000 ரூபாய் போட்டு போடா. 50,000 ரூபாய் இருந்தா நான் ஏன் அந்த அல்ப வேலைக்கு வர போறேன்? அப்படியே அந்த 50,000 இருந்தாலும் வண்டியை நானே கட்டிட்டு வீட்டுக்கு போய் உட்கார போட்டேன். ஏமா தயவு செஞ்சு குத்துருமா. அந்த மேனேஜர் என்ன குத்து குத்துன்னு குமிரிடுவாமா. தயவு செஞ்சு கொடுமா காசு. ஆத்தா கிட்ட காசு இருந்தா ஊருக்கே தருவேன். இப்ப ஆத்தா கிட்ட காசு இல்லையே, போயிட்டு அடுத்த வருஷம் வா. ஐயோ காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது இப்படிலாம் ஏமாத்துது. நம்மளே ஆபீஸுக்கு போய் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஐயோ யாரனா காப்பாத்துங்களா, யாரனா காப்பாத்துங்களா. என்னடா காசு கலெக்ட் பண்ணிட்டியா? காசு கலெக்ட் பண்றீங்களா? டேய் எங்க ஊர்ல கடன் கொடுக்க தான் முடியும், வாங்க முடியாது. பணம் எடுக்க தான் முடியும், ஆனா உன் பாக்கெட்டு போவாது. எங்க பாக்கெட் தான்டா போவோம். சரி எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் தான் கொடுங்களா. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மறுபடியும் ஏய் ஒரு 50,000 கொடுங்கடா டேய். வெளியே போயிடணும். பொண்ணு கேட்டியா? அப்படியே ஓடு, அப்படியே ஓடு. ஏய் பகிட்டி அங்க போடாரா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல?